சுப்ரீம் கோர்ட்டுக்கே இதுல வந்து சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்ட்டு இப்ப வந்து இணையத்துல வந்து பலரும் வீடியோக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்னால என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சில கொஸ்டின்ஸ வந்து எழுப்பியிருக்கான். அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் நேரிட்ட போது கிட்டத்தட்ட 41 நபர்கள் வந்து இறந்து போனாங்க. அந்த சமயத்துல வந்து சில பாடிஸ வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஸோ 30க்கும் மேற்பட்ட பாடிஸ எப்படி ஓவர் நைட்ல வந்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? அவ்ளோ டாக்டர்ஸ் வந்தாங்களா அந்த சமயத்துல? அதே சமயத்துல வந்து எப்படி அந்த போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவ்ளோ டேபிள்ஸ் வந்து இருந்துச்சா? அப்படி போஸ்ட்மார்டம் பண்ண அந்த பிரேதங்கள ஏன் சீக்கிரமாக எரியூட்டணும்? ஒரு தனி நீதிபதி எப்படி விஜய வந்து இப்படி பேசலாம்? அதாவது தலைமை பண்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்ட்டு எப்படி அவர் வந்து பேசலாம்? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல வந்து கிட்டத்தட்ட 500, 600 போலீஸ் வந்து இறந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து உண்மையா? சோ அப்படி இருந்திருந்தா ஒரு போலீஸ்க்கு கூடவா அடிபடல அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அடிக்கிருக்குங்க அரசு தரப்ப பார்த்து. சோ இதனால தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்திருக்கு. சில முக்கியமான நபர்கள் வந்து சோசியல் மீடியால இப்போ வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதன் வாயிலாக தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.